நான் வேறு செய்கிற இடத்துலேருந்து கொரியர் வந்து வாங்கின்னு வந்து கொடுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். முதல்ல வந்து அந்த காலேஜ் ஆண்ட போய் ஃபோன் பண்ணுன்னு சொன்னார். அங்கே வேலைக்கு ஆகலை. இப்போ மறுபடியும் ஃபோன் பண்ணி அவர் கேட்டால் அவர் என்னென்னா சொன்னார் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. அப்புறமா நான் என்ன அனுப்புகிற ஆள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி சொல்கிறப்பா நீயே ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுப்பா கரெக்டான அட்ரஸ்ன்னு. அப்படி இப்படின்னு நடந்து வந்துட்டேன். ஏன்னா பழைய ஆளானா நல்லா தெரிஞ்சவங்க இருந்தால் தான் அந்த பைக்கெல்லாம் தருவாங்க. தெரிஞ்சவங்க கிடையாது இல்லை, அதனால் பைக்கெல்லாம் தரமாட்டாங்க எப்போவுமே. சென்னையில் கொரியர் ஆஃபீஸ் வந்து இங்கே இருக்குது கரெக்டாக, இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக கொரியர் ஆஃபீஸு. இதுதான் வழி. அடையாளம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அடையாளம் வச்சுக்கோங்க சரிங்க. இந்த தெரு அடையாளம் வச்சுக்கின்னு அப்புறமா இதுதான் நான் இங்கே இருக்கிற லொக்கேஷன் கூட போடுறேன். நான் உங்களை ஒரு வேளை ராமபுரத்தில் இந்த இடத்துல வாங்கினா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆஃபீஸ்லேயே. சரிங்களா? சரி, பார்சல் என்ன பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் பண்ணி வேறு சொன்னோம் நான் காசு அனுப்புன்னு சொல்லி. இதில் என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, அங்கே போய் பிரித்து பார்த்தான்னு தெரியும். சரிங்களா? சரி, இது போய் டெலிவரி கொடுக்கணும் தெரிஞ்சவங்கக்கிட்ட. வேலை செய்கிற இடத்துல எல்லாமே இருக்கும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்.